சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 122வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதக்காரன் நிர்பந்தத்தால் அல்ல, விருப்பமுள்ள இருதயத்தோடு மகிழ்ச்சியுடனும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தான். பல விசுவாசிகளுக்கு சபை கூட்டங்களில் கலந்து கொள்ள விருப்பமில்லை. அவர்கள் தேவனுடைய வீட்டிற்கு வரும்படி கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். சிலர் தங்கள் தாய்மார்களால் இழுக்கப்பட்டு வருகிறார்கள். சிலர் நண்பர்களால், சிலர் தங்கள் பிள்ளைகளால் இழுக்கப்பட்டு வருகிறார்கள். இப்படியாக ஆர்வமில்லாதால் அவர்கள் பல ஆசீர்வாதங்களை இழக்கிறார்கள். மாறாக அவர்கள் மகிழ்ச்சியுடன் தேவனுடைய வீட்டிற்கு வந்தால் அவர்கள் சிறந்த ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். மேலும் நாம் தேவனுடைய வீட்டின் உள்ளே செல்ல வேண்டும். சிலர் கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காகவே அல்லது கட்டாயத்திற்காகவோ கலந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக கலந்து கொள்கிறார்கள். தங்களுக்கு கடைசி இருக்கையை தெரிந்து கொண்டு மிகவும் திருப்தி அடைகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விரும்பும் போதெல்லாம் வெளியே போவதற்கு அவர்களுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளே சென்று ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் முழு பங்கையும் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியையும் பலத்தையும் காண்பீர்கள். பின்னர் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளருவீர்கள். இவ்வாறு தேவனுடைய ஆலயத்திற்குள் வருவதன் மூலம் நாம் தேவனுடைய சிங்காசனத்தின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்படுகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 122வது சங்கீதம் 5வது வசனம். நாம் ஒன்றாக ஜெபிக்கும் போது சாத்தானையும் அவனுடைய வல்லமையும் கட்ட தேவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பெறலாம். இந்த அதிகாரத்தை நாம் ஒருவராக கைப்பற்ற முடியாது. இது முழு சபைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் தேவனுடைய வீட்டுக்கு வருவதன் மூலம் நமது சமாதானம் பெருகும். நாம் நம் வழிகளில் செழிக்கின்றோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 122வது சங்கீதம் 7வது வசனம். தேவனுடைய வீட்டில் மகிழ்ச்சியோடும் உண்மையோடும் தவறாமல் நம் பங்கை எடுத்துக்கொள்வதன் மூலம் நமது சமாதானமும் செழிப்பும் பெருகும். அவரது அழகை என்றென்றும் காண தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவருடைய வீட்டை குறித்தான அவரது பாரத்தையும் ஏக்கத்தையும் கொடுப்பாராக.